அதாவது மதுரை அவனியாபுரத்திலிருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் காவல் நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள முத்துப்பட்டி விலக்கு பகுதியில் அமைந்திருக்கும் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடையில் சட்டவிரோதமாக காலை 7 மணியிலிருந்து தற்போது வரை கள்ளத்தனமாக மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இதில் பாட்டிலுக்கு 50 ரூபாய் கூடுதலாக வைத்து சட்டவிரோதமாக திருப்பரங்குன்றம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் சாலை ஓரத்திலேயே திமுக கரைவேட்டி கட்டிய ஒரு வயதான முதியவர் தைரியமாக அந்த மது விற்பனையானது செய்து வருகிறார். இதை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மதுரை அவனியாபுரத்தில் மட்டும் 4க்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடையும் தனியார் மதுபான மனு மயில் மன்றமும் இருக்கக்கூடிய நிலையில் அவனியாபுரம் பகுதியில் அனைத்து அரசு மதுபான கடையிலும் கள்ளத்தனமாக காலை 5 மணி முதல் கடை திறக்கும் நேரமான 12 மணி வரை மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக அவனியாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மதுபான கடையிலும் கள்ளத்தனமாக மது விற்பனையானது காவல்துறையின் மூலம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட நிலையில் தனியார் மதுபான கடையானது சமீபத்தில் 5 மாதங்களுக்கு முன்பு புதிதாக அமைக்கப்பட்ட நிலையில் அந்த தனியார் மதுபானம் அமைக்கப்பட்டதிலிருந்து அனைத்து அரசு மதுபான கடைகளிலும் கள்ளத்தனமாக மது விற்பனையானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.